இந்த கர்மான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ, கர்மாங்கிறதுக்கு அதிபதியே சனிதான். எடுப்புல நம்ம சொல்லணும், ஒரு ஜாதகத்துல சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கு அப்படின்னா அது ஒரு நல்ல இணைவான்னு கேட்டா கிடையாது. சில ஜோதிடர்கள் சொல்றது வந்து, படிக்கும்போது இந்த மாதிரி இணைவுகள் இருந்ததுன்னா அப்பா விட்டு தள்ளி ரொம்ப தூரத்துல இருக்கட்டும், ஹாஸ்டல்ல சேர்த்திருங்க, இல்ல நீங்க தனித்தனியா வீடு எடுத்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஒரு ஜாதகத்தில் இப்போ சூரியன் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்? அப்போ சூரியன் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போச்சு அப்படின்னாக்கா எவ்வளோ இருந்தும் ஒரு கரண்ட் இல்லாத வீடு மாதிரி தான். இப்போ பொதுவாக பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லினாவே சூரியன் தான் பலமாக இருக்கணும், 10ஆம் இடம் பலமாக இருக்கணும், லக்னாதிபதி பலமாக இருக்கணும். பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் அவங்கள பக்குவப்படுத்தக்கூடிய ஒரே வழிபாடுனா அது சிவபெருமானோட வழிபாடு. அதை பண்ணலாம். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட கந்தனடிமை TM சௌந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். சேந்தனை கந்தனை, செங்கோட்டு விற்பனை, செஞ்சுடர் வேல் வேந்தனை, செந்தமிழ் நூல் விரித்தோனை, விலங்குவள்ளி காந்தனை, கந்த கடம்பனை, கார் மயில் வாகனனை, சாந்துணை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வில்லையே. அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு ஜாதகத்துல இப்போ சூரியன் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், சனி பகவான் ஒரு ஜாதகத்துல இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் சார், இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது ஒரு ஜாதகத்துல ராஜா அப்படின்னா 9 கிரகத்துக்கும் அதிபதி ஒரு தலைவன் அப்படின்னா அது சூரியன் தான். நீங்கள் நவகிரகத்தில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவர் நடுவில் இருப்பார். எல்லா கிரகத்துக்கும் ஒளி தரக்கூடிய தத்துவத்தின் அடிப்படையில் சூரியனை தலைவனாக ஆக்கியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் கோள்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஈர்ப்பு விசை எந்த கிரகம், இப்போ நம்ம 9 பிளானட் சுற்றி வருது. இப்போ இந்த 9 பிளானட்டும் எதை மையமாக வச்சு வருது, ஏன் வரணும்? இல்லை அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு எங்கெங்கேயோ போனான்ல, இல்லை. ஏன்னா சூரியனுடைய ஈர்ப்புத்தன்மையை அடிப்படையாக வச்சு இயங்குது. அதனால சூரியன் தலைவனாக கருதப்படுகிறது. அதே மாதிரி ஒளி, இந்த ஒளி தத்துவம், இப்போ நம்ம பூமிக்கு கிடைக்கிற ஒளி அப்படின்றது எல்லா கிரகத்திலிருந்து கிடைக்குது. அது முக்கியமாக சூரியன்கிட்ட வெளிப்படக்கூடிய தன்மையில் அவங்கெல்லாம் அப்சர்வ் பண்ணி ரிப்ளை பண்ணுறதுனால அதெல்லாம் மற்ற ஒளி நமக்கு கிடைக்குது. ஆனால் ஒரிஜினலாக இது எல்லாமே என்னென்னா சூரியன்கிட்ட கடன் வாங்கி தான் மற்ற கிரகங்கள்லாம் ஒளிகளை பிரதிபலிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஜாதகத்தில் சூரியன் தான். ஸோ அப்போ சூரியனை மையமாக வச்சு தான் ஜாதகமே இயங்குதுன்னு சொல்ல முடியும். அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி அல்லது உச்சம், அதாவது ஆவணி மாதம் பிறக்கிறாங்க, சித்திரை மாதம் பிறக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நிர்வாக திறமையில் ரொம்ப மேம்பட்டு இருப்பாங்க. ஒரு ஹெட்டாக ஒரு முடிவெடுக்கிறது ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த முடிவெடுக்கிறதுனுடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு அப்படிங்கிறது இணையிற கிரகத்தை பொறுத்து, பார்க்குற கிரகத்தை பொறுத்து மாறுபடும். இதுதான் சூரியன். அப்போ சூரியனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பேக்ரவுண்ட் பாருங்க. அப்போ சூரியன் தான் ஜோசியம், ஜோசியம் தான் சூரியன். அப்போ சூரியன் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போச்சு அப்படின்னாக்கா எவ்வளோ இருந்தும் ஒரு கரண்ட் இல்லாத வீடு மாதிரி தான். எல்லா எக்யூப்மெண்ட் இருக்கும், கரண்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதனால சூரியன் ரொம்ப முக்கியம். அதனால சூரியனை பிரதானமாக பார்த்து பலன் சொல்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஒரு ஜாதகத்தில் சனி பகவானோட தாக்கம் எப்படி இருக்கும் சார்? இப்போ சூரியனை பார்த்தோம், அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் வந்து சனி. இப்போ சூரியன் அப்படிங்கிறது ஒளியை தரக்கூடியவர் எல்லாம் சொன்னோம். ஆனால் சனி அதுக்கு எல்லாத்துக்கும் மாறுபாடாக 9 கிரகத்தையும் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு இருள் கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த உத்தரகாலாமிரதம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் காளிதாசர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துருக்கிறாரு. என்ன வேல்யூன்னா அந்த ஒளியோட தத்துவத்தை அடிப்படையாக வச்சு இப்போ சூரியனுக்கு 30 இப்படியே குறைச்சி சனிக்கு 1 மார்க் தான் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அது பூமிக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா 1% ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார். ஸோ அப்போ சனி அந்த அப்பனா முக்கியமே இல்லையா அப்படின்னு அர்த்தம் இல்லை. நம்மளுடைய ஆயுள் காரகனே சனி தான். அட்டமாதிபன் ஆயுள் காரகன் திட்ட கேந்திரம் திரிகோணம் ஏரில் தொட்ட லக்னாதிபதி பலம் பெற தீர்க்கமாம் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியது சனிதான். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி 8ஆம் அதிபதி சனி, இந்த 3ஐயும் வச்சு தான் ஆயுளை நிர்ணயிக்கணும். இந்த கர்மான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ, கர்மாங்கிறதுக்கு அதிபதியே சனிதான், கர்மகாரகன்னு பேர். ஸோ அப்போ இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய சனியும் ரொம்ப முக்கியம்தான். அதே மாதிரி முன்ன நம்ம சூரியனுக்கு சொல்லலை, ஒரு தலைவன் எப்படி நம்ம சொன்னோமோ தொழிலுக்கு காரகன் அப்படின்றதும் சனியும் சூரியனும் 2 பேருமே முக்கியமாக தேவை. ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் மட்டும் நல்லா இருந்துட்டு அப்படியே கொண்டு போயெல்லாம் சேர்த்திராது, எல்லாமே வேணும். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ ஃபங்க்ஷன் பண்ணுறோம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா விஷயங்களும் சாப்பிட்றோம், தூங்குறோம், ஆஃபீஸ் போகிறோம், கணக்கு போடுறோம், சிரிக்கிறோம். எப்போ எல்லா கிரகமும் கலந்து தான் அந்த ஒரு ரியாலிட்டி நடக்குது. அப்போ சனியினுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப, தூக்கத்துக்கு சனி தான் காரகன். ஸோ அப்போ சனிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து தனிப்பட்ட முறையில் சனி பகவானும் சூரியனும் பார்த்தோம். இப்போ ஒரு ஜாதகத்தில் சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கு அப்படின்னா என்ன? அங்கே தான் பஞ்சாயத்து. இப்போ என்னென்னா சூரியன் அப்படிங்கிறது ஒளி தத்துவம், சனிங்கிறது இருள் தத்துவம். அப்போ ஒரு பாலில் ஒரு பிளாக் டிகாஷன் ஊற்றினா எப்படி ஒரு கலர் சேஞ்ச் ஆகுதோ அந்த மாதிரி இவங்க 2 பேரும் சேர்றது குறிப்பாக நல்லது இல்லை.
எடுத்த எடுப்பில் நம்ம சொல்லணும் ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கு அப்படின்னா அது ஒரு நல்ல இணைவான்னு கேட்டால் கிடையாது. சரி, இது எப்போ இதனுடைய தாக்கங்கள் வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுடைய திசை நடக்கும் போதோ சனியினுடைய திசை நடக்கும் போதோ இது வெளிப்படும். ஆனால் லக்னத்திலிருந்து எண்ணி வரும்போது எத்தனாவது பாவகத்தில் இவங்க 2 பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க, எத்தனாவது பாவத்துக்கு இவங்க 2 பேரும் காரகனாக இருக்காங்க அப்படின்றத வச்சு சில ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து பிகினிங்லேருந்தே மாறுபடும். அதை நம்ம சொல்ல முடியும் பொதுவாக. ஆனால் இந்த 2 கிரகம் இணைவது நல்லதல்ல. ஓகே, இப்போ சூரியன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, சனி பகவானை வந்து பையன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி உறவு முறையில் வந்து சொல்கிறது உண்டு. ஸோ இது வந்து ஜோதிடத்தில் இந்த உறவு முறை அப்படிங்கிறது எப்படி சார், என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? அப்போது ஒரு ஜாதகத்தில் தந்தையை குறிப்பிடக்கூடிய இடம் அப்படிங்கிறது 9ஆம் இடம் ப்ளஸ் சூரியன். அதே மாதிரி ஒரு குழந்தையை சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் குரு 5ஆம் இடம் இதெல்லாம் சொன்னாலும் கூட உறவு முறை எடுத்துகிட்டு வரும்போது சனியும் சூரியனும் சேர்ந்திருந்தா அப்பா பையனுக்கு ஆகாதுன்ற ஒரு ஜென்ரலான விஷயத்தை எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது எதன் அடிப்படையில் சொல்லப்படுதுன்னா கருத்து மோதல். இப்போ இந்த கருத்து, இந்த முடிவெடுக்கிறது, டெசிஷன் அத்தாரிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனை குறிப்பிடும். இது ஃபெயிலியர் ஆகிறது, நல்லா இல்லாமல் போகிறது, டிசப்பாயிண்ட் ஆகிறது, இதெல்லாம் சொல்லக்கூடியது சனியினுடைய தன்மை. இது 2மே ஒரு இடத்துல கலந்துருக்குன்னா எடுக்கிற முடிவு தப்பாகும் அப்படின்றது. ஸோ அப்போது அப்பா சொல்கிறது பையன் கேட்காம இருக்கிறதும், பையன் சொல்கிறது அப்பா கேட்காம இருக்கிறதும் சொல்லப்படுது. சில பேர் சில ஜோதிடர்கள் சொல்கிறது உண்டு, படிக்கும்போது இந்த மாதிரி இணைவுகள் இருந்ததுன்னா அப்பா விட்டு தள்ளி ரொம்ப தூரத்தில் இருக்கட்டும், ஹாஸ்டலில் சேர்த்திருங்க, இல்லை நீங்கள் தனித்தனியாக வீடு எடுத்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. முடிவெடுக்கிறதுல டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அப்பா வந்து இதை பண்ணலாம், இப்போ பைக் வாங்கலாம், இப்போ வேணாண்டா அப்புறம் வாங்கிக்கலாம்னா இல்லை எனக்கு இப்போவே தான் வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னும் சில அப்பாங்களாம் இப்போயே நீ ஒரு புல்லட் எடுத்துக்கோன்னு சொன்னால் கூட இல்லை டேடி நான் 5 வருஷம் கழிச்சு தான் எடுப்பேன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது இந்த 2 பேருக்கு கருத்து மோதலை சொல்லக்கூடியது வீட்டில் சண்டையாகவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால கூட தள்ளிருங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக. ஸோ அதனால் ஆனால் ஒரே இடத்துல இருந்தால் டெய்லியும் காலையில் சார்ந்ததுக்கு ஒரு 5 சண்டையாவது போட்டுருவாங்க அப்படின்னா ஒன்று அப்பா ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்க இருக்கும், இல்லை பையன் ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்க இருக்கும். அதுவும் இல்லைன்னா சிம்மத்தில் சனி இருக்கும், இல்லைன்னா கும்பம் மகரத்தில் சூரியன் இருப்பார். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பேரண்ட்ஸுக்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இருக்கு. இது நேருக்கு நேர் ஒருவருக்கொருவர் பார்த்தாலும் இந்த பலன்கள் நடக்கும். இப்போ சனி சூரியன் நேருக்கு நேராக பார்த்து கொள்கிறது அப்படின்னாலும் இருக்கும். சஷ்டாஷ்டமமாக இப்போது உதாரணத்துக்கு சூரியன் ஆவணி மாதம் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பையனுடைய ஜாதகத்தில் ஆவணி மாதத்தில் சூரியன் எங்கே இருக்கும், சிம்மத்தில் இருக்கும். அப்போ சூரியன் அங்கே ஆட்சியாக இருக்கிறாருன்னு அர்த்தம். இங்கே அப்படியே மகரத்தில் சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ மகரத்தில் சனி இருக்கக்கூடிய அமைப்பும் ஆட்சியோட அமைப்பு தான். இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்பா பையன் 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இவர் எடுக்கிறதும் கரெக்டாக இருக்கும், அவர் எடுக்க கரெக்டாக இருக்கும், எதுவும் நடக்காது, எல்லாமே வேலை செய்யும், ஆனால் லிஃப்ட் ஆன் ஆகாதுன்ற மாதிரி அந்த ஒரு டைட் பொசிஷன் கொடுக்கும். சரி, இது யாருக்கு எப்போ பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கும்போது பையன் ஸ்ட்ராங்காக இருப்பான். ஏன்னா அங்கே சனி ஆட்சி ஆகி சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கு பையனுக்கு. அப்படிங்கும் போது பையனுடைய டாமினேஷன் ஜாஸ்தி ஆகும். இந்த இடத்துல சூரிய திசை நடக்குது அப்படின்னா அப்பாவோட டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், பையன் கொஞ்சம் டவுன் ஆகும். இதெல்லாம் அந்த உள்ள இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ சனி சூரியன் சேர்க்கையில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா இப்போ நிறைய குடும்பங்களில் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அது சொல்யூஷன் நோக்கி போகுதா அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறது இல்லை. அவங்களுக்கெல்லாம் இந்த சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து முடிவுக்கு வருமா இல்லை இழுத்துக்கிட்டே போகுமா? இது எப்படி? கரெக்ட், நல்ல சரியான கொஸ்டின் கேட்டிங்க. அதாவது இழுத்துக்கிட்டே போகுமா? மந்தகாரகன்றது சனி ரொம்ப மெதுவாக ரொம்ப தேவையான நேரத்தில் இந்த பணம் வந்து ரெக்கவர் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த சூரியன் சனியினுடைய சேர்க்கை. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா லீகலாகவே இவங்களுக்கு பெருசான சப்போர்ட்டுகளை கண்டிப்பாக சூரியன் சனி சேர்த்தாது, கொடுக்காது. அப்போ இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கக்கூடியவங்க சொத்து விவகாரம் இந்த விஷயத்தில் ஆரம்பத்திலேயே முடிச்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லை நான் வழக்கு தொடுக்கிறேன், இல்லை நான் கேஸில் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு என்னைக்குனாலும் எனக்கு வர்றது தானே எங்கள் அப்பாவோடதுனாக்கா இவர் காலத்தில் வராது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை அவர் அனுபவிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து இந்த சூரியன் சனி சேர்க்க சொத்து பிரச்சனைகளை கண்டிப்பாக உண்டாக்கும் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை. குறிப்பாக 4ஆம் இடமே வந்து சூரியனுடைய வீடாக வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரிஷபராசி இருக்காங்க, ரிஷப லக்னம் இருக்காங்க, அவங்களுக்கு 4ஆம் இடமே சூரியன் தான். இல்லைனாக்கா மேஷ லக்னம் இருக்காங்க, 5ஆம் இடம் பூர்வீகத்தை குறிக்கக்கூடியது சூரியன் தான். இவர் போய் சனியோட சேர்ந்துட்டாருன்னா பஞ்சாயத்து தான். ஸோ பூர்வீகம் பாதிக்கப்படுறது, இல்லை பூர்வீகத்தால் பிரச்சனை, அப்பா சொத்து பிரச்சனை, இதெல்லாமே கண்டிப்பாக கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு. இப்போ ஒரு குடும்பத்தில் 2 பசங்க இருக்காங்க, ஒருத்தர் ஜாதகத்தில் இந்த சேர்க்கை இருந்தாலுமே பிரச்சனை தானா? ஆமாம், உறுதியாக உண்டு. இப்போ அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த பெரிய நெகட்டிவ் நடக்கக்கூடிய காலகட்டமாக அது அமையும். ஓகே, இப்போ சூரியன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ அரசியல் சம்பந்தமாக அந்த ரீதியாகவுமே வந்து சூரிய கிரகத்தை வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ இந்த சேர்க்கை இருக்கும் பொழுது அரசியல் ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் வருமா, இல்லை நல்லபடியாக இருப்பாங்களா? அரசியல் வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் சார்? இப்போ பொதுவாக பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லினாவே சூரியன் தான் பலமாக இருக்கணும், 10ஆம் இடம் பலமாக இருக்கணும், லக்னாதிபதி பலமாக இருக்கணும், இல்லை சிம்மமும் பலமாக இருக்கணும். ஸோ இதெல்லாமே அதிகாரத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவன் அந்த பொறுப்பு ஒரு மெஜஸ்டிக்காக ஒரு இடத்துல போய் உட்காரணும், கௌரவமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சூரியன் தான் காரகன். அப்போ அந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் நல்ல நிலைமையில இல்லாமல் போயிட்டாரு. இப்போ இந்த சனியோட சேர்க்கலாம் நல்ல நிலைமை இல்லைன்னு அர்த்தம்.
ஸோ சனி சூரியனுடைய சேர்க்கை அரசியல் வாழ்க்கையை பாதிக்கும். ஒருவேளை ஒரு பதவியை கொடுத்துருச்சு அப்படின்னா அது எந்த நேரம் பறிபோகும்னே தெரியாது. இல்லையா இந்த பதவியில் நான் இருக்கிறதுக்கே நான் ரொம்ப சிரமமாக இருக்குது, நான் என்னைக்கு இந்த பதவி விட்டு போவேன்ற மனநிலையை உண்டாக்கும். ஒருவேளை அதில் சொத்து பதவி அந்தஸ்து புகழை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா டக்குன்னு அதுக்கு ஏறுமாறல அடுத்த 10 வருஷம் எதுவுமே இல்லாமல் ரூமுக்குள்ளே அடைஞ்சு யார் முகத்தையும் பார்க்க முடியாத நிலைமைக்கு அது தள்ளப்படும். இப்படியெல்லாம் இந்த சனி சூரியனுடைய சேர்க்கை கண்டிப்பாக கொண்டு வரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. நல்ல தசை நடக்கிற வரைக்கும் தப்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கெட்ட தசை வந்துருச்சுனாக்கா பெரிய அளவுக்கு மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பணிபுரியக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், சூரியனும் சனியும் சேர்ந்ததுன்னா எந்த நேரமும் அவேர்னஸாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ இது வந்து அந்தந்த தசா புத்தி காலகட்டத்தில் தான் அதோட தன்மையே வந்து தெரியும். அது வரைக்குமே வந்து நார்மலாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது இப்போ பிரச்சனையாகவே இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனையாகவே இருக்குது அப்படிங்கும்போது என்ன மாதிரியான வழிபாடுகள் அவங்க கொண்டு போகலாம் சார்? ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்க முடியுமா? ஏன்னா வசதி இருக்கிறவங்க போவாங்க, இல்லாதவங்க வீட்டில் தான் இருந்தாகணும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் அவங்க பண்ணலாம் சார்? கரெக்ட். சிவபெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமான அமைப்பு. இந்த சனிக்கு காரகனே பார்த்தீங்கன்னாக்கா மேலே சொல்லக்கூடிய அதிதேவதையாக நம்ம வந்து சிவபெருமானை தான் சொல்கிறோம். லிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான். அதே மாதிரி சூரியனை சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நடராஜர் வடிவமாக இருக்கக்கூடிய அக்னி சுரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை தான் சொல்கிறோம். சிதம்பரத்தை சொல்லலாம். அதே மாதிரி பஞ்ச சபைகள்னு சொல்லுவோம், அதை சொல்லலாம். ஸோ அப்போது சிவனுடைய வழிபாடு தான் இந்த 2 கிரக சேர்க்கைக்கு ரொம்ப பெரிய சொல்யூஷனாக அமையும். நல்லா போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பள்ளியறை பூஜை பார்க்கறது, அதே மாதிரி பிரதோஷ வழிபாடுகளை மேற்கொள்றது, தொண்டு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிகப்பெரிய மேன்மையை பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் அவங்கள பக்குவப்படுத்தக்கூடிய ஒரே வழிபாடுனா அது சிவபெருமானுடைய வழிபாடு. அதை பண்ணலாம். அதை பண்ணால் பெரிய அளவுக்கு இதிலிருந்து அவங்க ரெட்டிஃபை ஆக முடியும். ஓகே. ஸோ ஒரு ஜாதகத்தில் சூரியன் சனி பகவான் அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். அதுலேயும் சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்களில் பாதிக்கப்படுவாங்க, அதுலேருந்து மீண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அஷ்ட தமிழா நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு 6 தடம்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.